வேர்ல்டு கப்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்து போச்சுங்க. டீம் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியா வெளியே போச்சு. டீம் இந்தியாவோட 5 ஹீரோஸ், ஆஸ்திரேலியாவோட 3 வில்லன்கள். ஆமாங்க, மகளிர் வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல நம்ம டீம் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ஃபைனல்ல அவங்க பேரை எழுதிட்டாங்க. ஆமா, இந்த ஃபைனல் மேட்சை பத்தி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ்திரேலியா உங்க முன்னாடி வந்துட்டா உங்க தோல்வி கன்ஃபார்ம். ஆனா நம்ம இந்திய மகளிர் டீம், நம்ம நாட்டோட பொண்ணுங்க, இதுக்கு முன்னாடி யாராலையும் பண்ண முடியாததை பண்ணி காட்டிட்டாங்க. இந்திய மகளிர் அணி செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனல்ல அவங்க சீட்டை புக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல நான் உங்களுக்கு சொல்றேன், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 338 ரன்ஸ் அடிச்சாங்க. 338 ரன்ஸ். ஆனா நம்ம இந்திய மகளிர் டீம் ஒரு வெடி வெடிச்சு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஃபைனல்ல அவங்க இடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இந்த மேட்ச்ல இந்தியாவோட ஹீரோஸ், ஆஸ்திரேலியாவை யார் ஜீரோ ஆக்குனாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த மேட்சை பத்தி பேசினா, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு 338 ரன்ஸ் அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா சார்பா லிட்ச்ஃபீல்ட் 119 ரன்ஸ் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடினாங்க. எலிஸ்பெர் 77 ரன்ஸ், கார்ட்னர் 63 ரன்ஸ் அடிச்சாங்க. அதாவது ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் செம மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்தியா சைடுல ஸ்ரீ சரணி 2 விக்கெட் எடுத்தாங்க. தீப்தி சர்மா அக்கவுண்ட்ல 2 விக்கெட் வந்துச்சு. இங்க நம்ம பார்க்கணும், செமிஃபைனல் மாதிரி ஒரு மேட்ச்ல நீங்க 339 சேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்தியன் டீம் இந்த மேட்சை தோத்துரும். 50 இல்லைன்னா 100 ரன் வித்தியாசத்துல, இல்லைன்னா 225 250 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடும்னு. ஆனா நம்ம இந்திய மகளிர் டீம் தெம்பை காட்டி செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா அவ்வளவு நல்லா இல்ல. ஷஃபாலி வர்மா 10 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. ஸ்மிருதி மந்தானாவுக்கும் ஒரு பெரிய சத்தம் போட முடியல, 24 ரன் அடிச்சு அவங்களும் அவுட். ஆனா 3வது விக்கெட்டுக்கு ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேருக்கும் இடையில, அதுதான் இந்தியன் டீமுக்கு ஒரு பேஸ் கொடுத்தது. இந்த செமிஃபைனல்ல அவங்க டெம்பை காட்டவும் ஃபைனலுக்கு போகவும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. பாருங்க, உங்களோட 2வது விக்கெட் 59 ரன் ஸ்கோர்ல போச்சு. ஆனா 3வது விக்கெட் விழும்போது உங்களோட ஸ்கோர் 226 ஆகிடுச்சு. அதாவது ஒரு கெத்தான பார்ட்னர்ஷிப். ஹர்மன்பிரீத்தை பத்தி பேசணும்னா 88 பந்துகளில் 89 ரன் இன்னிங்ஸ் ஆடினாங்க. 10 4 2 சிக்ஸர் அடிச்சாங்க. இந்த மொத்த மேட்ச்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தீப்தி சர்மா வந்தாங்க, அவங்க ரன் அவுட் ஆயிட்டாங்க. 17 பந்துகள்ல அவங்க 24 ரன் அடிச்சாங்க. ஒரு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பார்க்க கிடைச்சது. ரன் அவுட் ஆகாம இருந்தா இன்னும் லாங்கா ஆடி இருக்கலாம், இந்தியன் டீமுக்கு இன்னும் அதிக ரன் அடிச்சு இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் வந்தாங்க. ரிச்சா கோஷும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாங்க. 16 பந்துகள்ல 26 ரன் அடிச்சாங்க. 2 4 2 சிக்ஸர் அடிச்சு அவங்களும் அவுட். ஆனா இங்க நம்ம பேச வேண்டியது, பாராட்ட வேண்டியது ஜெமிமா ரோட்ரிக்ஸை பத்தி. அவங்க ஒரு 100 இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஆமாங்க, செமிஃபைனல் மாதிரி ஒரு பெரிய மேட்சுக்கு 100 அடிச்சு எதிரணியை தோற்கடிக்கிறது, சும்மா தூக்கி அடிக்கிறது, இது ஜெமிமா ரோட்ரிக்ஸோட இன்னிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுது. வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச்ல அவங்கள ட்ராப் பண்ணாங்க, ஏன்னா அவங்க அதிக ரன் அடிக்கலன்னு. ஆனா இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல அவங்கள திரும்ப வரவழைச்சாங்க. செமிஃபைனல் மேட்சும் அவங்க ஆடினாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அடிச்ச இந்த செஞ்சுரி தான் இந்தியாவை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. ஆமாங்க, ஃபைனல். எல்லாரும் சொன்னாங்க, ஆஸ்திரேலியா உங்க முன்னாடி வந்தா உங்க தோல்வி நிச்சயம். எப்படி 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியன் மென் டீம் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்களோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியா இப்போ செமிஃபைனல்ல மகளிர் டீமுக்கு முன்னாடியும் வந்துருச்சு. மகளிர் டீம் தோத்து வெளியே போயிடும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இங்க இந்திய மகளிர் டீம் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, தெம்பை காட்டி ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க. இப்போ உங்க முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. இந்த ஃபைனலை ஜெயிக்குது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியாவையே ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல நீங்க எதை வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம மகளிர் அணிக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நீங்க செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனல்ல உங்க பேரை எழுதிட்டீங்க. எல்லாரையும் செம ஜோஷ்ல கொண்டு வந்தீங்க. அதனால இங்க இருந்து ஃபைனல்லையும் நம்ம இந்திய மகளிர் அணி தெம்பை காட்டி ஃபுல் எஃபர்ட் போட்டு சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெறுவாங்கன்னு நம்புறோம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.